நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழந்தைகளை, இன்னைக்கு எனக்கு வைரம் வைடூரியம் காரு வீடு வேலை உலக பயணம் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு எல்லாம் இருக்குது பர்வீன் சுல்தானா கிட்ட. இதெல்லாம் நான் படித்த படிப்பால் எனக்கு கிடைச்சது, நான் படித்த தமிழால் எனக்கு கிடைத்தது. இந்த பேராசிரியர் பதவி ஆகட்டும், இந்த புகழாகட்டும், செல்வாக்காகட்டும், பணமாகட்டும், இது என் கல்வியால் எனக்கு கிடைத்தது. எங்கள் அம்மா சொன்னாங்க, படிச்சிரு, படித்தா வயிறு நிறைய சாப்பிடலாம், தன்மானத்தோடு சம்பாதிச்சு சாப்பிடலாம். எங்கள் அம்மா சொன்ன தன்மானத்தோடு சம்பாதித்து சாப்பிடலாம், படிச்சிரு. எங்கள் அம்மா எனக்கு தந்த ஒரே தண்டனை, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு எல்லாம். என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏனென்றால் பள்ளிக்கூடம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, கல்வி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. எனக்கு தெரிந்த வினாடி மிக அற்புதமானது. அந்த வினாடியை நான் சேர்த்து கொண்டேன். குழந்தைகளே, நீங்களும் சேமித்துக் கொள்ளுங்கள். இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்க, உண்மையா சொல்றேன், ரொம்ப நல்லவங்க. பெர்னாட் ஷா சொல்கிறான், நல்ல ஆசிரியர் தான் இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆயுளை ஒரு நாளும் முழுமையாக வாழ்வதில்லை. உங்களுக்காகவே செலவழிச்சிடறான். யாரா இருந்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்லிடுங்க. அதான் வருதுண்ணா, குட் மார்னிங் மிஸ் சொல்லிட்டு போ. ஏய் என்னது ஆசிரியரை மரியாதை. எனக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சாங்க, கெமிஸ்ட்ரி. இது கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு, எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் சூப்பரா இருப்பாங்க. நான் வேற ரசிகையா, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பேன். அவங்க அழகா அப்படி நடப்பாங்க, அப்படி நின்றுட்டு டாக் 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 நடந்து அப்படி பென்சில் எடுத்து இது சாக் எடுப்பாங்க. நான் +1 +2 பியூர் சயின்ஸ் வந்துட்டு எழுதுவாங்க, மாலிக்யூல் மாலிக்யூல் மாலிக்யூல்னு ஏதோ எழுதி போட்டுருப்பாங்க. நான் பின்னால் உட்காந்துருப்பேன். நான் இதை சொல்லியிருக்கிறேன், பின்னால் 10 பேருங்க, நாங்கள் என்னையும் சேர்த்து பின்னால் தான் உட்காருவோம். இங்கே பாரு, இந்த 9 பேருக்குல நல்லா ஆழமாக கவனி, இந்த 9 பேர் இருக்குது இல்லை, அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேன்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, எனக்கு ஃபுல்லாக ஃபேன்ஸ் தான். ஏன்னா எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பிழைக்க தெரியும், படிச்சிருவேன். அதில் மட்டும் பின்னால் போக மாட்டேன். ஏன்னா போகக்கூடாதுங்க, ஃபெயில் ஆகிட்டல, போட்டிக்கு போகக்கூடாதுன்றவாங்க. அதனாலேயே பாஸ் பண்ணிவிடுவேன், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிடுவேன். உட்காந்துட்டு இருந்தாங்க ஃபேன்ஸு. என்னமோ ஒன்று சொன்னேன், கேட்கன்னு சிரிப்பு. இந்த 9 போட்டு தராதிங்கடி, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுட்டு நான் அமைதியாக இருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் நான் தான். சுல்தானா ஸ்டாண்ட் அப். நான் எழுந்திரிச்சு நிற்பேன், இப்படி கை கட்டிப்பான். சே பாவங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இப்போ டீச்சர் இப்படி இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, என்ன கிளாஸே சைலண்ட் ஆகிடும். இப்படி வச்சுப்பாங்க. அப்படி பண்ணாலும் அழகாக இருக்கும். அது இப்படி பண்ணிட்டு அப்படிம்பாங்க, உருப்பட மாட்டானா, உட்காரு அப்படின்னா உட்காந்துட்டேன். இது இல்லை கேட்க மறுபடியும் சிரிப்பு. நான் சொன்னேன், இது திருப்பி சொன்னேன், அதான் திட்டு வாங்கிட்டல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு சிரிக்கிறீங்க, சும்மா இருங்க. அதுக்கும் சிரிக்குதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சா ஃபேன்ஸை ஏற்பாடு பண்ணிக்கோ, கிளாஸ்லேயோ வெளியிலையோ. ஆனால் யாருக்கும் ஃபேன்ஸாக இருக்காத. ஏன்னா +2ல் நான் மட்டும்தான் பாஸ், 9 ஃபெயிலு. அது ரொம்ப முக்கியம். இந்த மேட்டர்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மிஸ் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க, சுல்தானா வெரி பேட், வெரி பேட், உன்னை ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆக விட மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஆக்க விடலை அவங்க கடைசி வரைக்கும். பரவாயில்ல, காலேஜில் சேர்மன் ஆகிட்டேன். எலெக்ஷன், இங்கே செலெக்ஷன், அங்கே எலெக்ஷன். எலெக்ஷனில் வந்துட்டேன், செலெக்ஷனில் போயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வைத்தறிச்சல் கொட்டிக்கிட்டா எங்கே செலெக்ஷன் வரும்? அவங்க என்னை எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார், ஒரு நாள் ரொம்ப பிபி ஹை அவங்களுக்கு,
நான் சிரிப்பாக சொல்கிறேன் பிள்ளைகளா, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர வெடி இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கான வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடம் உள்ளே இருக்குது, பிடிச்சிக்கோ அப்படி நின்னாங்க. அப்பவும் அழகாக இருக்குது. அது பேசாத பேசாத அப்படின்னாங்க. மனசுக்குள்ள நான்லாம் வந்து உஷாரு, வாய் திறந்துலாம் இந்த மாதிரி பேச மாட்டேன். எந்த ஒரு கோபமான வார்த்தைலாம் வாய் திறந்து பேச மாட்டேன், உள்ளுக்குள்ளே பேசிப்பேன். நல்ல வார்த்தை மட்டும் தான் வாய்க்குள்ளே வரும், மற்றதெல்லாம் இங்கே வர்றது மூகம் காட்டாது. ரொம்ப சின்ன தெரியாத மாதிரி அப்படி பவ்யமாக உள்ள போகுது வார்த்தை. பேசாத பேசாதன்றாங்க. நான் நினைக்கிறேன், யாரை பார்த்து சொல்றீங்க பேசாத? உள்ள பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதுங்கிறீங்களா? அப்படிங்கிற உள்ள இந்த வாயில வரல, சும்மா இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க, டீச்சர்ஸ்ல they are next to God. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னால் அவங்க தான். அம்மா அப்பா கூட ஃபர்ஸ்ட் முன்னாடி தெய்வம் தான், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறவங்க. அடுத்தது குரு. குரு தான் சாமி கிட்ட கூட்டிட்டு போவோம் நம்மள. குரு தான் மிகப்பெரிய. அவர் வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு பர்வீன், எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. என்ன வார்த்தைங்க அது? அங்க பேசுறத நிறுத்தினங்க, இதோ இங்க பேசிட்டு இருக்கேன். பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாதுங்க, பேசுற இடத்துல பேசணுங்க. இது என் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 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 ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இன்னும் ஒரே ஒரு 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 4-5 நிமிஷத்துல முடிக்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் லக்ஷ்மி அம்மாள் அவங்க பேர். அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த நிலையில் நிற்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான கிரியா ஊக்கி அந்த டீச்சர் தான். மிக முக்கியமான கிரியா. என்னமோ ஒரு வைப்ரேஷன்ங்க அவங்களுக்கு என் மேல அப்படியே நிற்பாங்க. நான் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, நான் இன்னும் நல்லா வந்திருக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அந்த டைம்ல ஒரு நாள் சொல்றாங்க, நீ ஒருத்தி தான் நான் பார்த்ததுலயே மோசமான ஒரு ஒரு ஸ்டூடெண்ட். அன்னைக்கு சாயந்தரம் ஸ்போர்ட்ஸ் டே. ஒருவேளை இந்த காணொலியை அவங்க கேட்கலாம். வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க தான் ஜட்ஜி. 800 மீட்டர்ஸ் இது அந்த ரிலே. நான் கடைசி ஆள், ஏன்னா சீக்கிரம் ஓடி வந்துடுவேன். கடைசி ஆள் கொண்டாந்து கொடுத்தா பாருங்க, எடுத்துக்கிட்டு ஓடுறேங்க. எனக்கு பக்கத்தில் இன்னொன்னும் நல்லா ஓடுது. அதுவும் 2 பேரும் இப்படி போனோங்க, இப்படி போயிட்டோம். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், உள்ள வந்துட்டேன். நான் என் கை தட்டிட்டான், அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டாங்க டீச்சர். நான் அவங்கள பார்த்தேன். மீ மிஸ், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்பெல்லாம். மீ மிஸ், மீ யூ நோ த மீனிங் ஆஃப் மீ, யூ டோன்ட் நோ ஹவு டு சே மை செல்ஃப். கெட் லாஸ்ட், யூ ஆர் செகண்ட், யூ வில் நெவர் பி ஃபர்ஸ்ட் இன் லைஃப். ஓகே அப்படின்னாங்க. நீ பார்த்தேன் அவங்கள, உள்ளுக்குள்ள பயங்கர நெருப்பு. என்ன செய்ய முடியும், நீ கிடையாதுன்ட்டாங்க, அவ்வளோதான். வெச்சங்க மனசுல புள்ளி. எந்த வாய் வந்து நீ ஃபர்ஸ்ட் வாங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லிச்சு அந்த வாயை பார்த்துக்கிட்டேன். காம்படிஷன் போன வெளில, ஸ்டேட் லெவல் காம்படிஷன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். லக்ஷ்மி அம்மாள் மேடத்தை வச்சு ப்ரைஸ் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு கிளாஸ்க்கு வர செல்லம்மாள் மேடம், எங்களுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் நிற்கிறாங்க. நான் நேராக எங்கள் ப்ரைஸ்லாம் வாங்கினேன்னா எங்கள் அம்மாட்ட தான் போவேன், டீச்சர்ஸ் கிட்ட வர மாட்டேன் அப்போ. ஏன்னா டீச்சர்ஸில் குட், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், வெரி குட், ஓகே நாளைக்கு வந்து அசம்பிளியில் சொல்லிக்கலாம் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மாவில், ஐயோ ராசாத்தி, நான் உன்னை எப்படி பெற்றேன், எப்படி வளர்த்தேன், என் ராசாத்தி, என்னுடைய இது, என்னுடைய அது, என் தங்கமே, என் வைரமே, என் சந்தன பெட்டி, என் சர்க்கரையே, என் மரகதமேன்னு அப்படி கொஞ்சம் எங்கள் அம்மா கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட காட்டினேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, போய் ஸ்கூலில் காட்டிடுறா, அந்த கொஞ்சிலாம் முடிச்சு ஸ்கூலில் காட்டிடுறேன். நேராக மண்டே மார்னிங் எடுத்துகிட்டு வரேன். கப்பு, பெரிய கப்பு நேராக எடுத்துகிட்டு வந்தேன். மேம், மிஸ், மேம் இல்லையே இப்போ தானே மேம், அப்போல்லாம் மிஸ் மிஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அவங்கள, பரவி வெரி குட், இங்கே வச்சிரு அப்படின்னா, ஸ்கூலில் வச்சிரு அப்படின்னா, ஓகே மிஸ். ஆனால் அதுக்குள்ளே வந்து அசம்பிளியில் உனக்கு கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே வச்சிரு அப்படின்னு. சரி மேம்.
வெளியில் மிஸ் ஒரு ரிக்வெஸ்ட் மிஸ், என்ன இந்த கப்பை நான் என்னுடைய கெமிஸ்ட்ரி மிஸ் கொடுக்க வாங்கணும் மிஸ். உனக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்னா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் மிஸ், ரொம்ப பிடிக்கும். நேராக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தனக்கு மிகவும் பிடித்த இந்த பரிசு வாங்குவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்ததாக பர்வீன் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் இந்த பரிசை அவர்களுக்கு தர அவர் பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறார். திருமதி லக்ஷ்மி அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். உடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க. நான் டீச்சருங்க, நான் தாங்க அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ ஒன்று, அவங்க நானே தப்பாக கூட இருக்கலாம். அவங்க வந்தாங்க, மனசு சொல்லுது வாங்க பார்த்து வாங்க. வந்து நிற்கிறாங்க அவங்க. ஷீ இஸ் ஓவர்வெல்மிங். என்னை பார்க்குறாங்க, ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ பர்வீன். நாங்கள் இந்த வாயை பார்த்துங்க, நான் இன்னைக்கும் ஃப்ரீசிங்காக இருக்குங்க அந்த வாய். உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வாய் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நினைச்சேங்க, அப்பதாங்க நான் ஜெயிச்சேன். அப்பதான் நான் ஜெயிச்சேன். ஏன் தெரியுமா? எந்த ஒரு டீச்சரோ உங்களை எதிர்த்தோ உங்கள் மீது கோவப்பட்டோ ஏதேனும் வார்த்தை சொன்னால் இந்த வளாகத்தை விட்டு வெளியில் போவதற்குள் அந்த உதடுகளில் இருந்து ஒரு பாராட்டை நீங்கள் வாங்கி கொண்டுதான் வெளியேற வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்கின்ற வினாடி வரைக்கும் உங்களை யாராலும் அசைத்து விட முடியாது. என் குழந்தைகளை யாராலும் அசைத்து விட முடியாது.